செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். குட் மார்னிங் மேடம். ஆண்டி ஆண்டி வணக்கம் மேடம். நான் என் சைட்ல இருந்து ஒரு ஐயரை வர சொல்லி அவங்க ஃபேமிலி பேர் ஆதி கடவுரை என் பேருக்கு முன்னாடி சேர்த்தா போதும்னு சொல்லிட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். ஹாய் அருண். ஹே, என்னாச்சு? இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? உன் கூட ஜாலியா வெளியில போலான்னு வந்தேன். நீ என்னடானா ஏதோ மூட் அவுட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு அருண்? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடிக்க போற? ஏதோ சொடக்கு போட்டு சேலஞ்ச் பண்ற, இப்போ வந்து சிரிச்சு பேசுற. இந்த வேஷம் எல்லாம் யாருக்காக, எதுக்காக? அருண், என்கேஜ்மென்ட் ஷாப்பிங் போலாம் வா. ஏய், கைய விடு. நீ பேசாத. உனக்கு இன்னும் கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறவங்க அருண். ஜாலியா இருப்போம், சண்டை போடுவோம், திட்டிப்போம், அப்புறம் கூடிப்போம். இது எல்லார் லைஃப்லயும் இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் ஈஸியா நிறுத்து. ஏய், உன்னால உன் பேரை மாத்திக்கிறதையே ஈஸியா எடுத்துக்க முடியல. நீ என்ன எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கன்னு அட்வைஸ் பண்றியா? இப்பவே பேர் பத்தின விஷயத்த நான் போய் அம்மாட்ட சொல்றேன். அருண், ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்னாலும் ஆண்டி நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. என்கேஜ்மென்ட் ஷாப்பிங் போலாம் வா. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, சரி. ஆனா ரெஸ்டாரண்ட்ல உன் கூட இருந்தாலே உன் ஃப்ரெண்டு தீபா, அவ சொன்னா நம்புவாங்கல்ல? இன்னும் 5 நிமிஷத்துல என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வருவான். வந்து நீ ஐயருக்கு பணம் கொடுத்து பேரை மாத்திக்க வேண்டாம்னு சொன்ன விஷயத்த வெளிக்கொண்டு வர போறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீதான் வெளியே போக போற. வேண்டாம் அருண், இந்த விஷயத்தெல்லாம் ஆண்டி கிட்ட சொல்லாத. நான் சொல்றத கேளு ப்ளீஸ் அருண். இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளு. இனிமே இப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. பயம்? வருஷத்துக்கு கோடிக்கணக்கா டர்ன் ஓவர் பண்ற ஐஸ்வர்யாக்கு பயம். என்கிட்ட கெஞ்சாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அம்மா உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவாங்கல்ல, அப்பா உங்ககிட்ட போய் கெஞ்சு கதறு. இப்ப வழியோடு. அருண் அருண் சின்னையா வருது. ஐஸ்வர்யா வந்த மாதிரி இருந்துச்சு. மேல அருணை பார்க்க போயிருக்காக்கா. ஐஸ்வர்யா, அருண், ஐஸ்வர்யா எங்க? இதோ வந்துட்டேன் ஆண்டி. சொல்லிராத ப்ளீஸ். ஐஸ்வர்யா, அம்மா அப்பா வரலையா? டாடியும் மம்மியும் என்கேஜ்மெண்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க ஆண்டி. ஏய், என்கேஜ்மெண்ட் பத்தி நீ பேசாத. அருண், என்னடா பேசிட்டு இருக்க? வாட்ஸ் ராங் வித் யூ? மா, நான் ராங் இல்லம்மா, இவதான் ராங்கு. இன்னைக்காவது என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா. ஐஸ்வர்யா பத்தி இன்னைக்கு உங்களுக்கு நான் முழுசா தெரிய வைக்கிறேன். அருண், ஏய், பேசாத. நீ பேசாத.
பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. அம்மா, நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஆனா இவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் ஆயிருவேம்மா. அருண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட சின்ன மருமகன் நீங்க இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா. அந்த தகுதி இவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுமா. இவ எப்படிப்பட்ட ஃப்ராட் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேம்மா. வணக்கம் சார். வாதிப்பா. அம்மா, he is my friend கார்த்திக். வணக்கம்மா. வணக்கம். இவங்க ஐஸ்வர்யா ஃப்ரெண்ட் தீபா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. தீபா, ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்வர்யா உங்ககிட்ட என்ன சொன்னா அது இப்போ இங்க அம்மா முன்னாடி சொல்லு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத, சொல்ல அம்மா முன்னாடி. இத பாரு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. ம். அது வந்து ஆண்டி, அருண் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணணும்னா ஐஸ்வர்யாவோட பேரை மாத்தணும்னு சொன்னீங்களாம். ஆனா ஐஸ்வர்யாக்கு அவளோட பேரை மாத்திக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால ஐயர்கிட்ட பணம் கொடுத்து தன்னோட பேரை மாத்திக்காம உங்களோட குடும்ப பேரை முன்னாடி சேர்த்துக்கிட்டா போதும்னு ஐயரை சொல்ல வச்சு உங்களை ஏமாத்திட்டா. எவ்வளவு பெரிய மோசம் பண்ணிருக்காங்க. அம்மா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நான் ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட்டேன் இது நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமானு. இதுலயே இவ்ளோ பித்தலாட்டம் இருக்குன்னா இன்னும் எதுல எவ்வளவு பித்தலாட்டம் இருக்கோ. ஐஸ்வர்யா, வாட் இஸ் திஸ்? இந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை என்னன்னு நினைச்ச? அது வந்து ஆண்டி, ஒரு நிமிஷம் ஆண்டி. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். உங்க முன்னாடி நிக்கணும்னாலே எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்லி அருணும் அருணோட ஃப்ரெண்டும் என்ன மிரட்டினாங்க. இப்படி சொல்லலன்னா என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க ஆண்டி. மதர் ப்ராமிஸ் ஆண்டி, ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவ. உங்க ஃபேமிலினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அருண், உனக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஆண்டி, அருணை ஒன்றும் சொல்லாதீங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது சரியாயிடும். அதை நான் சரி பண்ணிடுவேன். அருண், பாத்தியா, இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம உன்னை சேவ் பண்ற பொண்ணு மேல போய் அபாண்டமா பழி போடுறியே. ஏன்டா இப்படிலாம் பண்ற? இல்ல டாடி, அது வந்து ஐஸ்வர்யா. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஆண்டி, ஒரு விஷயத்த நான் மனப்பூர்வமா சொல்றேன். என் ஆசையும் என் அம்மாவோட ஆசையும் ஒண்ணுதான். அது நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகளாகணும். சொல்லுங்க ஆண்டி, நான் உங்க மருமகளாக என்ன பண்ணணும்? பேர் மட்டும் இல்ல, என் முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா? நான் பண்ணிக்கிறேன். ஐஸ்வர்யா, நெல்லு.
என் குடும்ப விஷயத்துல வீட்டு சமையல்காரி தலையிடுறத நான் அனுமதி. டேய், என்னடா அக்கா கோவமா இருக்கா? ஏன்? தெரியல. அம்மா பார்வதி, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. உனக்கு ஆம்லெட் வேணுமாடா? அம்மா பார்வதி, உட்காருமா நீ முதல்ல. உட்காருமா, உட்காரு. இங்க பாரு, நீ என்ன விஷயம்னு சொல்லுமா. கணேஷ் உன்கிட்ட ஏதாவது வம்புழுத்தானா? அப்பா, நான் ஒண்ணும் பண்ணலப்பா. அக்கா வேலையில இருந்து வந்ததுல இருந்து உருன்னு இருந்துச்சு. நான் என்னன்னு போய் கேட்டா, போடா நீ லட்சிட்ட பையன், உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது நான் தத்தி அமிச்சிச்சு. அம்மா பார்வதி, ஏமா இப்படி கோவமா இருக்க? என்னன்னு சொல்லுமா. நீ சொன்னா தானே தெரியும். அப்பா, நம்ம ரொம்ப நியாயமானவங்க நினைக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. யார் நியாயமானவங்க? என்ன நடந்துச்சு? சின்னையா கல்யாண விஷயத்துல ஒரு பிரச்சனைப்பா. அந்த ஐஸ்வர்யா பொண்ணே இல்ல. பேரை மாத்த சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு ஐயரை வச்சு அகிலாண்டமாவே ஏமாத்திருக்காப்பா. பார்வதி, இதெல்லாம் இருங்கப்பா, அவ செஞ்சது தப்பு தானே. ஏன் இப்படி செஞ்சேன்னு அருண் ஐயா கேட்டதுக்கு அவ அப்படிதான் செய்வேன்னு திமிரா பதில் சொன்னாப்பா. நானே பார்த்தேன். அப்புறம் அருண் ஐயா அகிலாம்மா கிட்ட போய் சொன்னாரு. அவங்க நம்பல. சாட்சிக்கு என்ன கூப்பிட்டாரு. ஐயோ. ஆனா அகிலாம்மா என்ன பேசவே விடல. அருண் ஐஸ்வர்யா கல்யாண விஷயம் அகிலாமா எடுத்த முடிவு. அதுல என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதாமா? இல்லப்பா, அவ ஏமாத்துறா. இப்பவே இப்படி பொய்யும் பித்தலாட்டுமா இருக்கிறவ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த வீடு உருப்பிடுமா? அம்மா பார்வதி, அதுக்கு நீ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. பெரிய இடத்து கல்யாணம் வெறும் சடங்கு இல்லம்மா, அது ஒரு வியாபாரம். அவங்க ஏதோதோ யோசிச்சு ஒரு முடிவை எடுப்பாங்க. அது நடந்தே ஆகணும்னு செய்வாங்க. அதனால நீ தயவு செஞ்சு அதுல எல்லாம் தலையிடாதம்மா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருக்க. அதை கெடுத்துக்காதம்மா. அகிலாண்டம்மாவுக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? இல்லப்பா, அவ அவங்களையும் ஏமாத்துறா. எனக்கு எந்த பதிலும் வேண்டாமா. இனிமே இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லு, அது போதும். அப்பா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அகிலாமாவையே ஏமாத்துவா. அவங்க கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்க கூடாதா? அதுக்கு நீ யாரு? அவங்க குடும்ப குழப்பத்தை அவங்களே சரி பண்ணிப்பாங்க. நீ ஓ வேலையை மட்டும் பாரு. இனிமே இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரின்னு சொல்லு. சரி. சாப்பிடு.
வாம்மா கல்யாண பொண்ணு, என்ன இன்னைக்கு லேட்டு? கல்யாண கனவுல ராத்திரி எல்லாம் தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருந்திருப்பா, காலையில தூங்கிருப்பா, அதான் லேட்டா வேலைக்கு வரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போல டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க. ஏய் என்னங்கடி எல்லாரும் வேலையை பார்க்காம கூடி நின்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அது வந்து ஏய் என்ன வந்து போயின்னு பேச்சுக்கு பேச்சு வார்த்தை நீளுது, பயம் விட்டு போச்சா? என்ன நீயும் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, இந்த வீட்ல யாராருக்கு என்ன பிடிக்கும், யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாவே சொல்லி கொடு. முக்கியமா என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி வை. சரிங்கம்மா. நான் ஒரு வேலை சொன்னா அதையும் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேள்வி கேட்காம வேலை செய்யணும். அதுக்கு பேரு தான் வேலைக்காரி. முதலாளி அம்மா மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது. ஏதோ இவ புதுசுங்கிறதுனால நானும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துகிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. இல்லம்மா, இனிமே அப்படி நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ பாத்துக்கோ. இங்க பாரு, ஆதி, அக்கா, அருண், நாங்க எல்லாரும் ஹால்ல தான் இருக்கோம். ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா. உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாமே. ஆ, பையன் கூட ஏதோ செக்யூரிட்டின்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேடம். உன் மூஞ்சிக்கு செக்யூரிட்டி தான் கிடைப்பான், வேற யார் கிடைக்க போறா? கல்யாணம் ஆனதும் வேலையை விட்டு போயிடுவேல? இல்லம்மா, நான் வருவேன். எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச வேலை இது. நான் அம்மாவை விட்டோ இந்த வீட்டை விட்டோ எங்கேயும் போக மாட்டேன். ஓ அப்படியா? வீட்டை விட்டு போக மாட்டியா? எப்பாடுபட்டாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தல என் பேர் வனஜா இல்ல. சரி சரி, ஜூஸ் எடுத்துட்டு வா. ஏய், நீ எதுக்குடி வாயை பார்த்துட்டு நிக்கிற? போய் வேலையை பாரு. நீ அவளை பார்க்காம வேலையை பாரு. பா, இதுங்களை வச்சு மேய்க்கிறது இருக்கு. இந்த நெக்லஸ் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், பியூட்டிஃபுல் இல்ல? நல்லா இருக்கு. ஆதித்யா, நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் நடக்கிற ஃபங்க்ஷனுங்கிறதுனால நாம எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வருவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நிச்சயதார்த்தத்தை பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வெரி பெஸ்டா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிம்மா. அக்கா, ஆதியோட டேஸ்ட் என்னன்னு ஸ்டேட்டுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் தம்பியோட நிச்சயதார்த்தம், அதுவும் பாசமான தம்பியோட நிச்சயதார்த்தம், அத எப்படி நடத்த போறான் பாருங்க. ஆமா சித்தி, அருண் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு நல்லா கிராண்டா பண்ணணும். தேங்க்ஸ் ப்ரோ. அக்கா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக இந்த நெக்லஸ்னு சொன்னீங்க. அப்படின்னா இத ஐஸ்வர்யா கொடுக்கலையா? ஆமா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்குன்னு சொன்னேன்தான். ஆனா அது சின்ன மருமகளுக்கு இல்ல. ஓ, எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பொறுப்பா எடுத்து நடத்துற பெரிய மருமகளுக்கு, ஆதித்யாக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு. பார்வதி, என்னாச்சு? ஒரே ஏறிடுச்சுக்கா. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. எடுத்துட்டு போமா. இதுல இந்த டிசைன் நல்லா இருக்குல்லங்க விஜயா? எஸ் மேடம். இப்ப பாருங்க, இங்க ஒரு 2020 மேட்சே நடக்க போகுது.
என்னடி பண்ற? காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ கிழிச்சதெல்லாம் போதும், என் கூட வா. எங்க? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவே வராதா? என் கூட வா. இங்க என்ன வேடிக்கை? வேலைய பாருங்கடி. வா வா. என்ன அழுக்குது? 3 வேளை கொட்டிக்கிறல்ல, நல்ல கூத்தடிக்கிறீங்களே உட்காந்து. டிவி பார்க்கணும்னு மட்டும் அறிவு இருக்குல்ல, அதை தொடச்சு வைக்க தெரியாதா? தோசையை தான் தொடச்சு. ஏய், பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் உனக்கு. போ, துணி எடுத்துட்டு வந்து தொடை. போடி. ஆட. வா நடந்து. அண்ணன் நட. நல்லா தொடை. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தொடை. பின்னாடி பார்த்து தொடை. நல்லா தொடை. எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பாக்குற? ஏன் மூஞ்சிலே அழுக்கு இருக்கு? அங்க பார்த்து தொடை. அங்க பாரு, அந்த மூலையில. மேடம் பார்வதி கிட்ட தான் மேடம் நகை இருக்கு.